السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله بجميع محامده كلها ما علمت منها وما لم أعلم وعلى جميع نعمه كلها ما علمت منها وما لم أعلم عدد خلقه كلهم ما علمت منهم وما لم أعلم في كل وقت وحين. الحمد لله الذي تواضع كل شيء لعظمته والحمد لله الذي ذل كل شيء لعزته والحمد لله الذي خضع كل شيء لملكه والحمد لله الذي استسلم كل شيء لقدرته عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته ودوام ملكه. جزا الله عنا نبينا وسيدنا ومولانا خير الأنبياء والمرسلين محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله عدد ما في علم الله ودوام ملك الله. يا أصحاب الوقت أعيذوا بحكم نيابتي عن حكمكم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருள் நிறைந்த ரமலானுடைய மாதத்தின் சங்கை பொருந்திய 13வது இரவிலே அல்லாஹுடைய அருள் நிறைந்த அவனது இல்லத்தில் உன்னதமான தராவீஹுடைய தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவுபடுத்தி அமர்ந்திருக்கக்கூடிய நமது அமல்கள் அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்து அருள் புரிவானாக. ரமலானினுடைய ஏனைய பகுதிகள் அனைத்தையும் வணக்க வழிபாடுகளில் நாம் கழிப்பதற்கும் ரமலானின் மூலமாக உயர்ந்த சொர்க்க நற்பெயரை ரய்யான் என்ற சுபன வாயிலின் வழியாக பெறுவதற்கும் இறை சமூகத்தில் நம்மையும் நம்மை ஈண்டெடுத்த பெற்றோர்களோடு நமது ஆசிரிய பெருந்தகைகள், நமது மனைவி மக்கள், மாணவர்கள், நமது நண்பர்கள், நமது வாழ்வின் உயர்வுக்கும் துணை நின்ற உத்தமர்கள் அனைவர்களையும் அல்லாஹ் அந்த சொர்க்கத்தில் ஒன்று கூட்டி அருள் புரிவானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, இன்று சூரத்துல் கஹஃப் அது நிறைவாகி சூரத்து மரியம் ஓதப்பட்டு, தாஹா ஓதப்பட்டு, அல் அம்பியா அதுவும் ஆரம்பமாகி துவங்கி ஓதப்பட்டிருக்கிறது. உயர்ந்த இந்த சூறாக்கள் உள்ளடக்கிய செய்திகள் ஏராளம் என்றாலும் நாம் கவனத்தில் எடுக்கக்கூடிய விஷயமாக சூரா தாஹாவை நாம் எடுத்திருக்கிறோம். அருள்மறை குர்ஆனில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருநாமத்தை கொண்டு அல்லாஹ் இதை துவங்கி இருக்கிறான். மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா, இந்த இறைமறை குர்ஆனை நாம் உங்களுக்கு சிரமத்திற்காக, துன்பப்படுத்துவதற்காக இறக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அழைத்து அல்லாஹ் பேசி, இந்த குர்ஆனை நாம உங்களுக்கு சிரமத்துக்காண்டி இறக்கல, துன்பப்படுறதுக்காண்டி இறக்கலங்கிறான். நமக்கெல்லாம் தெரியும், நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் அவர்களுடைய பிறப்பு அதிசயம், அவர்களின் வளர்ப்பு அதிசயம், அவர்களுடைய எல்லா பகுதிகளும் அதிசயங்கள். குழந்தையாக இருந்த பொழுதும், சுமந்த நேரத்திலும் சரி, குழந்தையாக ஈன்ற பொழுதும் சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ந்த விதங்களும் சரி, எல்லாமே ஆச்சரியமான ஒன்று. அவர்கள் மிகச் சரியாக, நேர்த்தியாக, அழகாக அந்த வளர்கிற தருணத்திலேயே மிகுந்த பண்பாட்டோடு வளர்ந்த காரணத்தினால் அவர்களை நிராகரிப்பாளர்கள் கூட
அவங்கள அல்லமீன் நம்பிக்கைக்குரிய ஆளு அப்படின்னு தான் சொன்னாங்க. யார் அவங்கள குறை சொல்ல முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு அவர்களுடைய நடத்தைகள் சொற்செயல்கள் எல்லாம் அவ்வளவு அற்புதமானவைகள். யார் பார்த்தாலும் அவங்கள ஒரு சின்னதாக குறை சொல்ல முடியாது. அந்த மாதிரி நாம நடக்கலாமே, அது அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி நடைகளில் கூட இன்னைக்கு ஒவ்வொரு ஆட்கள் நடந்தா ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கு இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து நடந்த சஹாபிகள் உண்டு, அது மாதிரியே நடக்கணும் அப்படின்னு சொல்லி. சிலர்கள் இன்னைக்கு உலக மோகத்துல அவர் நடக்கிற மாதிரி இவன் நடக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடைகளில் கூட ஒரு ஸ்டைல் இருக்கிற மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் நடையும் அழகுதான். அது உடல் நடையானாலும் சரி, உரை நடையானாலும் சரி, பேச்சு அது ஒரு தனி அழகு. அவங்க பேசுனா அந்த மாதிரி ரசனையா இருக்கும். என்ன அழகான பேச்சு அப்படிம்பா. அப்படி இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைவராலும் மதிக்கப்பட்ட, போற்றப்பட்ட, தன்னுடைய பொருள்களுக்கெல்லாம் ஒரு அடைக்கலம் யார் இருப்பார் என்ற பொழுது இதோ இருக்கிறார்கள் என்று அனைவர்களும் அங்கே ஒப்படைத்து விட்டு சென்ற, ஆலோசனை பெற வேண்டுமானால் யார் தகுதியானால் என்ன இருக்கிறாங்கன்னு சொல்லி ஆலோசிக்கப்பட்ட, நாம் அறிந்த செய்திதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்தை அறிமுகப்படுத்தவில்லை. ஆரம்ப காலம் அது. ஹஜருல் அஸ்வது கல்லை யார் வைப்பது? புனர் நிர்மாணத்தின் பின்னால் சர்ச்சை கிளம்புகிறது. தலைவர்களுக்கிடையில் போட்டிகள் நிலவுகிறது. எங்க கோத்திரம் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அது ஒரு முறை வைத்தல் என்பது சாமானிய ஒன்று அல்ல, காலகாலத்திற்கும் பேசு பொருளாகும். இங்க யாரு வச்சா தெரியுமா, எங்க கோத்திரத்தில் உள்ள ஆளு அப்படின்னு சொல்லி பேசு பொருளாகும். சரித்திரத்தில் இடம்பெறும். யாருதான் அதை விடுவார்கள்? அப்ப எல்லா கோத்திரமும் சண்டை போட்டு சிக்கலான் என்ற நேரத்துல கடைசியாக ஒரு தீர்வு அங்க அவர்களுக்குள்ளால் பேசிக் கொள்கிறார்கள். நாளைக்கு காலையில யாரு முதல்ல இந்த உள்ள வாராங்கள் அவங்கள வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாமெல்லாம் வந்துருவோம். யாரு எந்த கோத்திரத்தை வாராங்கல்ல நபரை வச்சு நம்ம வச்சிருவோம்னு எதிர்பார்த்திருந்த நேரம் உள்ளே நுழைந்தது முகமது ரசூலுல்லாஹ். அப்ப அவங்க ரசூலாக தன்னை அடையாளப்படுத்தல, முகமது பின் அப்துல்லாவாக உள்ளே நுழைகிறார்கள். அந்த முகமது பின் அப்துல்லாவாக இருந்த தருணத்தில் என்ன வந்துட்டாங்க, அல்லமீனே வராங்க, அவங்க கொண்டே வச்சிருவோம்னு சொல்லி கொண்டு வர, உலகத்தில் எந்த ஒரு நபர்களுக்கும் அப்படி ஒரு யோசனை வருமானு சொல்ல முடியாது. இவ்வளவு அறிவுகள் நிறைந்த காலத்தில் இன்று ஓதிய வசனத்திலேயே வந்தது, குல் ரப்பி ஜித்னி இல்மா, என் அறிவை நீ பெருக செய் நாயனே என்று கேட்கும்படி பணித்த வசனம் இன்று ஓதப்பட்டது. அறிவுகளை தேடி அலைகிற இன்றைய காலத்தில், கொட்டி கடக்கிற இன்றைய காலத்தில் கூட யாராவது ஒருவர் இதற்கான யோசனைகளை இவருக்கு புகட்டி இருக்க வேண்டும். ஆனா அன்னைக்கு அறிவுன்னா என்னன்னே தெரியாது, எல்லாம் ஜஹலாத்து நிறைந்த காலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை எப்படி கையாளணும் அனைவர்களும் லாபகப்படுத்தி கொள்ள துடித்த நேரத்தில் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி கிடைக்கிற வாய்ப்பை காலவாரி விட்டே வாய்ப்பை பிடிச்சுக்கிறானுங்க இன்னைக்கு நிறைய பேர். ஆனால் வழிய வந்த வாய்ப்பு அது. அந்த வாய்ப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் மாத்திரம் பயன்படுத்தி கொள்ள முடியும். அப்படி இருந்தும் கூட அந்த இடத்திலையும் ஒரு ஒழுங்கு முறையை உலகத்திற்கு கற்றுத்தருகிறார்கள். இப்படி ஒரு சந்தர்ப்பம் வாய்க்கிற பொழுது அப்படி பெற்றவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதின் முன் வடிவமாகத்தான் முன்னின்று காட்டுகிறார்கள். அவர்கள் துண்டை எடுத்து விரித்து கல்லை அதிலே வைத்து ஒட்டுமொத்த தலைவர்களையும் ஒரு பிடியுங்கள், நீங்கள் அனைவர்களும் தகுதியாளர்கள் தான் என்று அத்தனை நபர்களுக்கும் அங்கீகாரத்தை கொடுத்து எல்லாரும் தூக்கி கொண்டு வந்து எந்த இடத்தில் இன்று ஹஜர் இருக்கிறதோ அதற்கு அருகாமையில் கொண்டு வருகிற பொழுது பெருமானார் அந்த இடத்தை கையில் எடுத்து வைக்கிறார்கள். இப்படியெல்லாம் மரியாதை கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு. அப்போ நபியாக அவங்க தங்களை அடையாளப்படுத்தாத நேரம் அது. அந்த நேரத்துல எல்லாம் அப்படி கொடுத்தாங்க. தன்னை நபியாக அடையாளப்படுத்துவதற்கு இறங்கியது என்னது? இறைமறை குர்ஆன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை நபியாக அடையாளப்படுத்துகிறார்கள்.
அதன் பட்டயம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அதனுடைய வரிகள் எங்கிருந்து வந்தது? வானிலிருந்து வள்ளல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். இதோ உங்கள் நுபுவத்து இன்றோடு வெளிப்படுத்த இதற்கான துவக்கத்தை துவங்கி விடுகிறோம், வாசியுங்கள், இனிமேல் நீங்கள் உங்கள் வாசனைகள் வாசிப்பாய் இருக்கட்டும், நீங்கள் பேசுங்கள் என்று, எடுத்தோதுங்கள் என்று, ஓதுங்கள் என்று வசனம் இக்ரா என்று இறங்கி விடுகிறார். இப்ப இறைமறை இறங்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமறை வேதத்தை பெற்றுக்கொண்டு தாங்க முடியாத அந்த கொடுமையோடு ஓடி வந்து ஜமீலூனின் வாராங்க. ஹதீஜா அம்மையார் போர்த்தி ஆசுவாசப்படுத்தி, ஏன் திடுக்கமடைகிறீர்கள், நடுக்கமடைகிறீர்கள், உங்கள் நடத்தைகள் சாமானியவைகளா? தஹ்மீலுல் கல்ல வ தக்ஸிபுல் மஅதூம வ துஈன அலா நவாயிபில் ஹக் கல்லா வல்லாஹி மா யுஹ்ஸீகல்லாஹு பதா. ஒரு நாள் உங்களுக்கு இத்தகைய சோதனைகள் சூழவே செய்யாது. சாமானிய நபரா நீங்கள் எத்தனை சிரமங்களை சுமக்கிறீர்கள், எவ்வளவு கஷ்டங்களை நீங்க எடுக்கிறீங்க, எத்தனை நபர்களுக்கு உபகாரமா இருக்கிறீங்க, உங்களுக்கு போய் ஏதாச்சும் வரப்போகுதா, பயமே கொள்ளாதீர்கள் என்று ஆசுவாசப்படுத்திய வார்த்தைகள் கூட அழகான வார்த்தைகள். நீங்க சாமானிய ஆளா? எப்படிப்பட்ட ஆளு? இப்படியெல்லாம் இருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேத மறையை ஓதி காட்டுகிற பொழுது வந்தது பிரச்சனை. அது வரைக்கும் பிரச்சனை வரல. எல்லாரும் அவங்களை அணுகுனாங்க, எல்லா யோசனைக்கும் வந்தாங்க, எல்லாரும் அவங்களை அன்பித்தாங்க. பிரச்சனை எப்ப வருதுன்னா, திருமறை வேத வசனத்தை ஓதி காட்டி தன்னை நுபுவத்தன் ரிசாலத்தை அடையாளப்படுத்துகிற பொழுது அங்க பிரச்சனை வருது. விவகாரம் அங்கதான் கிளம்புது. என்ன இவ்வளவு நாள் ஒழுங்கா இருந்தாரு, இப்ப என்ன இப்படி ஆயிட்டாரு, இது என்ன புதுசா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர்களை சாடத் துவங்கினான், ஏசத் துவங்கினான். ஒரு கட்டத்தில் அவர்களை பைத்தியகாரன் என்றான். இன்னக்கல்ல மஜ்னூன்னா அல்ல. ஒவ்வொரு இடத்துலயும் அவன் சாட்டை அடி பதில் கொடுத்தான். நபிகளின் நாவு அசையவே இல்லை. ஏசுகிற பொழுது பதிலுக்கு ஏசுகிறவர்கள் கூட பெருமானார் கிடையாது. ஏசுனவனுக்கு திரும்ப ஏசலாம்ல, ஆனா அப்படி திரும்ப ஏசுற ஆள் பெருமானார் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாய் மூடுனாங்க, ஆனா அல்லாஹ் வாய் மூடல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்கப்படுவாங்க. வந்தவங்களும் போங்கெல்லாம் கொஞ்சம் இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா என் வேலையை நான் பார்க்க மாட்டோமா? அத ரசூலுல்லாஹ் சொல்ல முடியாத தருணம், உள்ளமெல்லாம் தவிக்கும். வீட்டில் வந்தவர்கள் வெளியேறாமல் அமர்ந்திருக்கிறார்கள். நீங்க வெக்கப்படன பரவாயில்ல, நான் வெக்கப்பட மாட்டேன், வெளியில போய் சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் வசனத்தை இறக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு யாரெல்லாம் வசனங்கள் வாய் வழியாக தொடர்ந்தானோ அவர்கள் நாவு அசையவில்லை. யாராச்சும் ஒரு நாள் அசைஞ்சா போதும்ல. அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூலி இதா தஆக்கும். அல்லாஹுவோ ரசூலோ உங்களை அழைத்தால் நீங்கள் பதில் கொடுங்கள். அங்க வார்த்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது இதா தஆக்கும்ங்கறான். இரு அசைவுகளும் ஒரு அசைவுதான்ங்கறான். அந்த நாவு இந்த நாவுன்னு ரெண்டு வெவ்வேறு அல்லப்பா. அல்லாஹுவின் வார்த்தை பெருமானாரின் வார்த்தைன்னு வெவ்வேறு அல்லப்பா. இதா தா ஒரே அழைப்பு தான், ஒரே அசைவு தான். அதனால நபிகள் நாவு அசையாமல் இருந்தாலும் அல்லாஹ் நாவு அசைக்காம இருந்ததில்லை. அவன் உடனே சுட சுட பதில கொடுத்தான். இந்த வாராறுல அபுத்தருன்னா 10 தடி மாட பெத்து வச்சவன், ஆண் மாட 10 தடி மாட பெத்து வச்சவன் சொன்னான், இதோ அபுத்தர் வாராறுல அப்படின்னா. ஆண்வார் எப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் குழந்தை, ஆண் குழந்தை வஃபாத்தாகி அந்த ரணம் கூட ஆறாத சூடான தருணத்தில், உள்ளமெல்லாம் வெந்து நின்ற நேரத்தில், ஆண்வாரிசு இல்லாதவர் வாராரு பாரு அபுத்தர் அப்படின்னு சொல்லிட்டு 10 தடிமாட பெத்து வச்சிருந்தான் ஷைத்தான். அவன் சொன்னான், பெருமானாரின் உள்ளமெல்லாம் கலங்கியது, கண்கள் கலங்கி நின்றது. அல்லாஹ் உடனே பதில் இறக்கினான். அவன் சொல்றான்னா, இன்ன ஷானி அக்க ஹுவல் அபுத்தர். அவன் தான் ஆண் வாரிசு இல்லாதவன். 10 தடிமாடு ரெடியா இருக்கு. அப்போ அவனுக்கு ஒருத்தன் பின்னால ஒருத்தனா செத்தான். 10 பேரும் செத்து மடிந்தான். பெருமானார் நாவ் அசைக்கல, அல்லாஹ் உடனே வாய் அசைச்சிருவான். அப்போ வேதத்தை சொல்கிற பொழுது அங்க பிரச்சனை வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல, எல்லாரும் ஏத்துக்கிட்டான், எல்லாரும் மதிச்சான், எல்லாரும் கண்ணிய கொடுத்தான், எல்லாரும் பாராட்டினான். ஆனா வேத வசனம் வந்த பொழுது விவகாரத்தை பண்ணினான், பிரச்சனைய பண்ணினான், அவங்களை ஏசுனான், பேசினான், ஊரை விட்டே ஒதுக்குனான், எல்லாம் பண்ணான்.
அல்லாஹ் சொல்றான், தாகா நபி அவர்களே, மா அன்சல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா, உங்களை வேதனை துன்பப்படுத்துறதுக்காக வேண்டி இதை இறக்கல. அல்லாஹ் தஆலா அங்கேயும் என்ன செய்யறான், ஆறுதல் படுத்துகிறான். இது வேதனைக்காண்டி இறங்கினது அல்ல, இது சாதனைக்காக இறங்கியது. நீங்க உங்க பணியை செய்யுங்க, நான் பார்த்துக்கிறேன். உங்க பேக்ரவுண்ட்ல நான் நிக்கிறேன், நான் தானே முன்னால நிக்கிறேன். நம்மையும் சூழ்ந்தவன் அவன் தானே. நமக்கு முன்னால், நமக்கு பின்னால், வலதால் இடதால் இறையல்லவா சூழ்ந்திருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹு தஆலா என்ன, இன்னனி அல்லாஹ், இப்ப இந்த வேதமறை வசனம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இறங்கிய இந்த வேதமறை வசனம் எத்தனை இதயங்களை துளைத்தது தெரியுமா? யூப்ரட்டிஸ் நதிக்கரையில அங்கு ஏதாச்சும் ஒரு ஒட்டகம் பாதிக்கப்பட்டாலும் பதில் சொல்ல கடமைப்பட்டவன் நான் இல்லையா என்று வருத்தப்பட்டவர்கள் யாரு தெரியுமா? பல நூறு மைல் சாம்ராஜ்ய சக்கரவர்த்தியாக பின்னால் முடிசூடி கொண்ட கண்ணியத்திற்குரிய இரண்டாம் ஹலீஃபா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பல நூறு மைல்கள் ஆட்சி பீடத்தை தக்க வைத்துக் கொண்டார். வியாபித்து விரிந்து போனது. அப்படிப்பட்ட உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தலையை கொய்து வந்தால் 100 செந்நிற ஒட்டகங்கள் என்று ஏற்கனவே அந்த தலைக்கு அவ்வளவு விலை பேசப்பட்டது. அது என்ன 100 செந்நிறைக்கு ஒட்டகைக்கு உள்ள தலையா? அது உயர்ந்த சொர்க்கமே தவம் கடக்கிற தலை இல்லையா? அது அல்லாஹுவின் ஹதரத்தின் ஆசைக்குரிய தலை இல்லையா? பார்க்க ரசனைக்குரிய தலை இல்லையா? இந்த முகத்தை காண்பதற்கு எத்தனை கோடி ஜீவன்கள் தவம் கிடக்கிறது. அறுத்து விட முடியுமா? நினைச்சவன் எல்லாம் தொற்ற முடியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலையை எடுத்து வதறுவதற்காக உருவிய வாளோடு வந்தவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. எங்கே அவர்கள் என்று பார்த்துக் கொள்கிறேன் நான் என்று. அப்படி வருகிற அந்த தருணத்தில் தான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிறாங்க, பத்திரமா இருக்கிறாங்க. அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கிறான். அவங்க இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இவர் போக பார்த்த உடனே நுஐமுன்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். அவரு வந்தாரு, பக்கத்துல வந்தாரு. உமரை, என்ன ரொம்ப வீரியமா போறீருன்னா, முகம்மதின் தலையை கொய்துட்டு வந்துடுறேன் பாரு அப்படின்னா. அப்படியா? அதெல்லாம் இருக்கட்டும், முகம்மதை பாக்குறதெல்லாம் இருக்கட்டும். உங்க ஃபாத்திமாட நிலைமை என்ன தெரியுமா? சகோதரி ஃபாத்திமாட நிலைமை என்ன தெரியுமா? என்ன ஏன் ஃபாத்திமா என்ன அப்படின்னு அங்க போறோம். முதல்ல அதை போய் பார்த்துட்டு அங்க முகமதுல தலையை கொய்யறதுக்கு போறோம் அப்படின்னா, இங்க இருந்து நேரா போறாங்க. போனா வீட்டை நெருங்குகிறார்கள். நெருங்கினால் அந்த நடை, ஒவ்வொரு ஆட்கள்கிட்ட நடையை கண்டுபிடிச்சிடலாம்ல. அப்போ அந்த நடைய உடனே கிரகித்து கொண்டார்கள் ஆசிரியர் சஹாபி கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு. ஆகா, இது உமர்லாம் வாராருன்னு பிடிச்சாரு. ஓட்டம் உள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டார். கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுல போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. நேரா வந்தாரு, வீட்டுக்குள்ள நுழைஞ்சா கையில ஏதோ ஒண்ணு இருக்குது. ஃபாத்திமா அவங்களோட கையில, சகோதரி கையில ஒண்ணு இருக்குது. இவர்களுடைய கணவர் யாரு? சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ஸ்ரீதேவி அவங்க இருக்கிறாங்க. 2 பேரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த 2 பேருக்கும் பாடம் நடத்தி கொண்டிருந்தவர்கள் தான் கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். என்ன இது அப்படின்னார். இது வேதமறை வசனம், கொண்டா அப்படின்றார். அதெல்லாம் தர முடியாதுன்னு ஓங்கி வச்சாரு. தன்னுடைய சகோதரியுடைய கணவருக்கு ஓங்கி அரைஞ்சார். அறைய வந்த உடனே கை பக்கத்துலதான் வந்தது. என்னைக்குமே சரி, நம்மளை காப்பாத்துற முதல் நம்ம மனைவியா தான் இருக்கணும். இந்த மாதிரி தருணத்துல நேர சட்டுன்னு குறுக்குல விழுந்தாக ஃபாத்திமா. இவர் அடிக்கிறதுக்கு ஓங்கி ஒரு அடிக்கிறதுக்கு பக்கத்துல வந்ததோட பார்த்தா அடிச்ச அடி யாருக்கு பட்டுடுச்சுன்னா ஃபாத்திமா அவங்களுக்கு பட்டுடுச்சு. அடிச்ச அடியில ரத்தமே வந்துடுச்சு.
சரித்திரம் இப்படி பதிவு செய்யும். முதலில் இஸ்லாத்திற்காக இரத்தத்தை உடலிலிருந்து வெளியேற்ற துணிந்த பெண்மணி இவங்க தான். உயிர் கொடுத்த பெண்மணி யாரு யாரு? சுமையா அம்மா உயிர் கொடுத்த ஆளு. ஆனா அட்டி வாங்கி ரத்த வரி பீரிட்டு வெளியே வந்துச்ச. இங்க திரும்ப கேட்கிறார், கொடுக்கல, திரும்ப அடி. எவ்வளவுதான் அடிக்க முடியும்? அந்த நெஞ்சுரம் அடிங்க, எவ்வளவு வேண்டாலும் அடிங்க. என்ன அடிச்சிட போறியா? என்ன போயிட போகுது? உயிர் தானே போயிட போகுது, வேற என்னமோ போயிடுமா? எத்தனை அடி அடித்தாலும் உயிரை எடுத்துக் கொள்ளலாம். என் ஈமானில் சொட்டையும் நீங்கள் வெளியேற்ற முடியாது. உதிரங்கள் வேண்டுமானால் வெளிவரும், உள்ளே இருக்கிற ஈமான வெளியே கொண்டு வர முடியாது. அடிங்க அப்படின்ட்டு ஒரு கட்டத்துல இதாயிட்டார். அவங்களே சோர்ந்துட்டாங்க. உமர்தி எல்லாம் சோர்ந்து போய், அப்படியா, என்ன இவ்வளவு உறுதியாக இருக்கிறாளே, என்னதான் இருக்கு, கொண்டா பாக்குறேன், நான் பாக்குறேன் அப்படின்ட்டு. தரமாட்டேன், இல்ல நான் பார்க்கணும்னு கேட்கிறேன்னு சுருதி இறங்குனதோட தான் ஹப்பாவிருதி எல்லாம் லேசா தலையட்டி பாக்குறாங்க. ஏன்னா அவளுக்கு தெரியும் உமருடைய வேகம் அடங்கிடுச்சு அப்படின்னு தெரியும். வேகம் அடங்கணும்னு தெரிஞ்ச உடனே அவர் வெளியில வந்தார். நீ தான் இந்த வேலையை பாக்குறேன்னாரு. உடனே எல்லாம் மனுஷன் எதனாலும் என்னோட முடிச்சுக்கிறணும்ட்டாக சகோதரி. அவளும் வந்தாங்க. சரி பார்ப்போம் அப்படின்னாக. இதை தர முடியாது, இதை நீங்கள் தொடுவதற்கு தகுதி இல்லை இந்த நேரத்தில். அப்படியா, நான் என்ன செய்யணும்? முதல்ல குளிச்சு சுத்தமாயிட்டு வாங்க, அதுக்கப்புறம் இதை தொடுங்கன்னு சொன்னாங்க. அந்த ஃபாத்திமா அப்படி பார்த்து வைத்தார்கள். இன்னைக்கு எவன் வேணாலும் தொடலாங்கிறான் குரான். எப்படா நேர்வழி கிடைக்கும்? கண்ணியமா தொட சொல்லணும்ல. வாங்கன்னாங்க. வந்தார்கள். அப்படியே கையில் கொடுக்கப்பட்டது வேதமறை வசனம் ஓதினார்கள், பார்த்தார்கள். அங்கு அழைத்தது தாஹா மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா இல்லா ததிக்கிரத்தன் லிமை யக்ஷா. பயம் கொள்பவர்களுக்கு நினைவூட்டுவதற்காக வல்லவா இதை இறக்கினோம். தன்சீலம் மிம்மன் ஹலக்கல் அருள். யாருகிட்ட இருந்து வந்தது? யார் வானங்களையும் பூமியும் படைத்தானோ அந்த நாயனிலிருந்து வந்ததல்லவா. சமாவாத்தில் உலா, உயர்ந்த வானிலிருந்து வந்ததல்லவா. அர்-ரஹ்மான் அலல் அர்ஷி இஸ்தவா. ரஹ்மான் அர்ஷில் அல்லவா அந்த செங்கோலாட்சி செய்து கொண்டிருக்கிறார். அப்படின்னு வரிசையா வேத வசனங்கள் வருகிறது. ஓதுகிறார். அவரை அறியாமல் வீரமிக்க உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கண்கள் அப்படியே தாரை தாரையாக கண்ணீரை வடிக்கிறது. கடைசியாக ஒரு வார்த்தை விழுந்தது, இன்னனி அனல்லாஹ். வேதமறை வசனத்திற்கு மாத்திரம் ஒரு தகுதியும் ஒரு அருகதை இருக்கு. என்ன தெரியுமா? அது உச்சரிக்கிற வார்த்தைகள் ஏதோ அந்த புத்தகத்திலிருந்து படிப்பது போன்று இருக்காது. நீங்கள் உணர்ந்தால் தெரியும். நாமெல்லாம் அப்படியே நாம முஸ்லிமாகவே இருந்துகிட்டு இருக்கிறதுனால் அதனுடைய ஊன்றுதல் தெரியவில்லை. அந்த வழியே தெரியாம தடமாறிட்டு தாகம், தண்ணீருடைய அருமை யாருக்கு தெரியும்? தாகித்தவனுக்குத்தானே தெரியும். பசியின் அருமை யாருக்கு தெரியும்? உணவின் அருமை யாருக்கு தெரியும்? பசித்தவனுக்கு தானே தெரியும். எப்பவும் தின்னுகிட்டே இருக்கிறான், அவனுக்கு எதை கொடுத்தாலும் ஒண்ணு மாதிரிதானே இருக்கும். எல்லாத்தையும் குடிச்சிட்டு இருக்கிறான், அவனுக்கு தண்ணியை கண்ட பெருசா இதா? நான் வறண்டு தழுதழுத்து நிற்கிற ஒருவனுக்கு ஒரு மிடர் தண்ணீர் கிடைத்தால் எப்படி சுவையாக இருக்குமோ, உயிரை கொடுத்தாவது அதை குடிப்பானோ, அந்த மாதிரி வழி தெரியாது திரிந்து கொண்டிருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வல்லவனை நேரடியாக பேசுவது போன்று காட்சி தந்ததாம். அவன்ல என்கிட்ட பேசுறான். இந்த வரி வந்தது, இன்னனி அனல்லாஹ். இந்த வாசகம் வருது, இன்னனி அனல்லாஹ். 14வது வாசகம் விழுகிறது, நிச்சயமாக நானே அல்லாஹ். லா இலாஹ இல்லா அன, என்னை தவிர யாரும் வணங்குவதற்கு தகுதியாளன் கிடையாது. ஃபஅபுதுனி, என்னை வணங்கு. வஅகிமிஸ் ஸலா, தொழுகையை நிலை நிறுத்து. லிதிக்ரி, என்னை நினைவு கூறுவதற்காக. இந்த சாஅத ஆத்தியத்துன் அகாது உஃபீஹா லிதுஜ்ஸா, ஒவ்வொரு ஆத்மாவும் தான் செய்ததற்கு தகுந்தபடி அதனுடைய பிரதிபலன் அளிக்கப்படும். பார்த்தீங்களா, அந்த கியாம நாள்ல அந்த நாள் வரை இருக்குது. அதை மறந்து வைக்க அதை நாடுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறான்? அப்படி வரிசையாக விழுது. ஃபலா யசுத்தன்னக், வரிசையா அந்த விழுந்த அந்த வரிகள் அப்படியே ஈர்த்து கொண்டது. எங்கே முஹம்மது என்று தேட துவங்கியது. வாங்க, நான் அழைச்சிட்டு போறேன். நேரம் அழைச்சிட்டு போறாங்க.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க இருக்கிறாங்க. அங்க உள்ளே போன நெருங்குகிற பொழுதே வாயிலில் நின்ற தோழர்கள், உமர் அல்லவா வருகிறார், சாமானியமாக அல்ல, உருவிய வாரோடவா வருகிறார், நிலைமை கடு மோசமா போச்சு போல தெரியுதுன்னு சொல்லி வாயிலே தடுத்து நிறுத்துகிறார்கள், உள்ளே நுழைய முடியாதுன்னு சொல்லி. என்ன வேண்டும், நான் முகம்மதை பார்க்கணும், அதெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு வெளியே தடுக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து அப்படியே பார்த்தார்கள். யார் என்றார்கள். உமர் வந்திருக்கிறார். நாங்க, நீங்கள் எல்லாம் விலகுங்கள், அவரை அனுப்புங்கள் அப்படின்னாங்க. நீங்கள் எல்லாம் விலகுங்கள், அவரை அனுப்புங்கள் அப்படின்னா நேர உள்ளே வருகிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இது வேதமறை வரிகளா? ஆம் என்றார்கள். நீங்கள் சத்திய தூதர் என்று நான் ஒத்துக்கொள்கிறேன். இரு கரத்தை கொடுத்து அங்கே சமர்ப்பணமானவர்கள் தான். இன்று வரைக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஈமானிய உச்சத்திலிருந்து சொட்டும் இறக்க முடியாத தூரத்தில் இருக்கிறார். அவமே ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு உடனே சொன்னான சகோதரிட்ட, ஒண்ணு இல்ல சோபனம், நேற்று நான் பெருமானார் சமூகத்தில் இருந்தேன். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துவாவை செய்தார்கள். யா அல்லாஹ், ஒன்று உமரை இந்த தீனுக்கு உறுதுணையாக அனுப்பிவிடு, இல்லை என்றால் அம்ர் இப்னு ஹிஷாம் என்கின்ற அபூஜஹிலை அனுப்பி. அபூஜஹில் அவன் பேரு கிடையாது, அம்ர் இப்னு ஹிஷாம், அவனை தந்துருன்னு கேட்டாங்க. அறிஞர்கள் இப்படி சொல்லுவாங்க, இப்படி ஒரு பிரார்த்தனை பெருமானார் நாவிலிருந்து பிறந்து விட்டது. யாராவது ஒருவருக்கு நிச்சயம் ஹிதாயத்து உண்டு, யாருக்கு வழங்குவது, யாருக்கு வழங்குவது என்று உடனே அமரர்களை அல்லாஹ் அனுப்புகிறான். யாருக்கு கொடுப்பது ஹிதாயத்தை? அல்லாஹுவின் தீர்மானம் தான். இருந்தாலும் நமக்கான பாடம் இருப்பதால் நான் சொல்லுகிறேன். உடனே இருவர்கள் அங்கு அமரர்கள் அனுப்பப்படுகிறார்கள். இருவர்களும் அது இரவின் நெரிசு நேரம், உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவன் காலுக்கு மேல் கால் போட்டு இருக்கிறான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு அடிமை போன்று கீழே சாய்ந்து படுத்திருக்கிறார்கள். ஹிதாயத் அவர்களுக்கு நசீபாகியது. பணிவுக்கு கிடைத்த பாக்கியம் என்று சொல்வார்கள். துணிந்து நின்றாலும் அவர்கள் பணிந்தவர்கள் தான். அது ஈமான் உள்ளே புகுந்த பொழுது நன்றாகவே வெளிப்பட்டது. பைத்துல் மக்தஸின் சாவியை பெற வேண்டும். யார் செல்வது? நீங்க தான் போகணும், உங்கள் கையில் தான் பெறுவதாக அவர்கள் வாக்கு சொல்கிறார்கள். தாராளமாக போவோமே, வாருங்கள் என்று கிளம்புகிறார்கள். நீண்ட சரித்திரம் நிகழ்வது. ஒரு கட்டத்தில் அவர்கள் புத்தாடை அணிந்து ஏற வேண்டும் என்று தையல்காரர் ஒருவர் தன்னிடம் இருந்த ஒரு ஆடையை கொண்டு வந்து கொடுக்கிறார். பிய்ந்த ஆடையோடு பயணிக்க நாடுகிறார்கள். கிழிஞ்ச ஆடையோட போறதா? இது என்ன, எத்தனை ஒட்டு கிடக்குது அதுல, இதோட போய் நின்றா எப்படி? நீங்கள் தலைவர் இல்லையா? நீங்க அப்படி போக கூடாது. என்னிடத்தில் நான் எனக்காக தைத்து வைத்த ஒன்று, நீங்கள் அதை அணிந்து விட்டு திரும்ப வந்து வேண்டாம், தந்துருங்கோ. எப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள்? நீங்கள் இரவலாக நான் தடுக்கிறேன், சென்று வாருங்கள்ங்கிறாங்க. அப்படியா? அனைவர்களும் அதை ஆமோதித்து வரவேற்கிறார்கள். போடுங்களேன், வாங்கிட்டு வர்றதுக்கு தானே, கண்ணியமான ஆடை, அடையிறது ஒண்ணு தடை கிடையாது, உடுங்கல அப்படிங்கிறாங்க. அதை உடுத்து விட்டு வாகனத்தில் மேலே ஏறினால் அது ஒரு துள்ளியது, அப்படியே ஒரு ஜம்பு, அப்படியே ஒரு துள்ளியது அந்த வாகனத்தை நிறுத்தினார்கள். கீழே இறங்கினார்கள். இறங்கிவிட்டு சட்டையை கலட்டினார்கள். கலட்டி கையிலே ஒப்படைத்தார்கள். மீண்டும் ஒட்டு சட்டையை அணிந்து கொண்டார்கள். இந்த சட்டையை அணிந்த பொழுது இதுவே துள்ளுகிறதே, என் மனம் எப்படி துள்ளும், எனவே அது தேவையில்லை என்றார்கள். என்ன வாழ்க்கை அது? கலட்டி விட்டு திரும்ப ஒட்டு சட்டையை போட்டுக்கிட்டு திரும்ப பயணித்தார்கள். இப்படி போய் நான் இறங்கி இந்த வாகனத்தில் மீண்டும் ஏற மாட்டேன். நான் ஏறிய வாகனத்தில் இருந்து இறங்கி விட்டு சொன்னார்கள், இந்த வாகனத்தில் திரும்ப நான் ஏற மாட்டேன். இது போய் அங்கே நிற்கிற பொழுது அவர்கள் ஏற்கனவே அவர்கள் தோத்திருக்கிறார்கள். வெற்றி பெற்ற நம் கையில் சாவியை ஒப்படைக்க போகிறார்கள். உள்ளங்கள் எல்லாம், அவர்கள் உள்ளங்கள் எல்லாம் எவ்வளவு பெரிய சங்கடத்தில் இருக்கும். பெற்றது நாம், நமக்குள்ளதுதான். ஆனால் அந்த சாவியை ஒப்படைக்கிற பொழுது அவர்கள் உள்ளம் எல்லாம் எப்படி இருக்கும்? அவ்வளவு காலங்கள் கையில் இருந்த சாவியை தருவது என்பது சாமானிய விஷயமா? வழியில்லாமல் தருகிற சூழலில் இந்த வாகனம் அங்கே போய் நிற்கிற பொழுது அது மீண்டும் அங்கே ஒரு துள்ளினால் அதை பார்த்து அவர்கள் மனங்கள் எவ்வளவு வேதனைப்படும். நமக்கு சந்தோஷமாக இருக்கலாம், அவர்களுக்கு இந்த உமர் அப்படி ஒரு வேதனையை கொடுத்த அந்த சாவியை வாங்கி வருவது. இந்த வாகனத்தை விரட்டுங்கள், வேறு வாகனத்தை கொண்டாங்க, அமைதியோடு அடக்கத்தோடு போவோம்னு அப்படி ஏறி போனாங்க.
என்ன ஈமானை கொண்டு வந்ததுன்னு பாருங்க. இந்த சூரா கொண்டு வந்த ஈமான உள்ள நுழைச்சது பாருங்க. எப்படிப்பட்ட ஈமான் இந்த தாகா அவங்க கிட்ட கொடுத்துருக்கு பாருங்க. திரும்ப அங்கேருந்து வாராங்க. நீண்ட ரெடியே செய்ய நேரம் ஆயிடுச்சு. அதனுடைய அற்புதமான இது உமரது எல்லாம் அங்கிருந்து வரும் பொழுது நடந்த நிகழ்வுகள் எல்லாம். சரி, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஈமானிய வலு பாக்கியம் என்பது சாமானியமான ஒன்று அல்ல. இந்த தாகா ஊட்டி விட்ட ஈமான் அது தாகா நபியிடமே கொண்டு சேர்த்தது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஈமானிய செறிவு நிறைந்த இறைமறை குர்ஆன் இருதயங்களுக்குள்ளான் நுழைந்தால் எப்படி மாற்றங்களை எல்லாம் உருவாக்கும் என்பது ஒரு தனி வரலாற்று நிகழ்வுகள். அல்லாஹ் நமது இருதயத்திலும் அந்த இறைமறை குர்ஆன் ஈமானிய பாக்கியங்களை நிறைவாக தரட்டுமாக. அல்லாஹு புறமிருந்து அந்த ஈமான் என்றென்றும் ஜொலிக்க அல்லாஹ் அருள் செய்வானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அருள் நிறைந்த வேதமறை வசன வாயிலிருந்து வந்த அந்த வேதமறை வசன வாக்கியங்கள் இன்று நமக்கு இந்த வடிவங்களாக நமது கண்களுக்கு காட்சி தருகிறது. அவர்கள் உச்சரித்த வார்த்தைகள் அந்த அரபு போங்குகளில் ஏதோ ஒரு வகைகளில் நமது செவிகளில் நுழைந்து இருதயங்களை ஆட்கொள்கிறது. அல்லாஹ் நமக்கு இந்த வேதமறையோடு கூடிய நல்வாழ்வுகளை இந்த உலகத்திலும் கபரிலும் மறுமையிலும் உயரிய சுவனத்திலும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. இறை சமூகத்திலும் நமக்கு தனி அங்கீகாரத்தை நசீபாக்கி தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. سبحان الله وبحمده. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. اللهم صل